السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأشارت إليه قالوا كيف نكلم من كان في المهد صبيا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் முஸ்லிம் உம்மத்தில் முதலாய் என்கிற தலைப்பில் நாம் இன்றைய தினம் முதலாய் செயற்கரிய செயல்களை செய்த பெருமக்களின் வரிசையில் இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு முதலில் தொட்டிலில் பேசிய குழந்தை. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட பல பேர் தொட்டிலே பேசி இருக்கிறார்கள். அதிலே முதலில் பேசியது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இது குறித்த தொட்டிலில் பேசியவர்கள் குறித்த விவரங்களைத்தான் இந்த தொடரிலே பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக குழந்தைகளுக்கு பேச்சு வருவது 2 வயதிற்கு மேல், நன்றாக பேச துவங்குவது 3 வயதிற்கு மேல். ஆனால் தொட்டில் குழந்தையாய் பால்குடி பருவத்திலேயே பிறந்த மாத்திரத்திலேயே பேசிய பெருமக்கள் சில பேருக்கு வரலாற்று பின்னணிகள் உண்டு. இவ்வாறு பேசியவர்கள் 4 பேர், 5 பேர், 7 பேர் என்றெல்லாம் சரித்திர ஆசிரியர்களிடம் கருத்து வேறுபாடு உண்டெனினும் பிரபலமானவர்கள் 4 பேர். ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியமின் மகன். இரண்டாவது ஜுரைஜ் என்கிற பெரியார் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு பேசிய ஒரு குழந்தை. மூன்றாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு பேசிய தொட்டில் குழந்தை. 4வது ஃபிரௌனுடைய பேர குழந்தை. இந்த 4 குழந்தைகள் தான் தொட்டிலே பேசியிருக்கிறது. 5வது 7வது 8வது என்றெல்லாம் சரித்திர ஆசிரியர்கள் சொன்னாலும் பிரபலம் இந்த 4 பேர். முதல்ல 1 மரியம் அம்மாவினுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுவினுடைய தூதர். அன்பானவர்களே, நமக்கு தெரியும், தந்தை இல்லாமல் இறை அருளாலும் இறை அற்புதத்தாலும் பிறந்த குழந்தை ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆணுடைய தீண்டல் இல்லாமல் ஒரு பெண் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றெடுக்கிற முஅஜிசா ஈசா அலைஹிஸ்ஸலாம். குழந்தையை பெற்றெடுத்து விட்டார்கள். சுருக்கமாய் விஷயத்திற்கு வந்து விடுவோம். ஒரு மரத்தடியிலே குழந்தையை பெற்றுவிட்டு ஊருக்கு வெளியில் அந்த குழந்தையை கையில எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே வருகிறார்கள். அதுவரைக்கும் மரியம் ஊரிலே சிறந்த பெண், ஊரிலே பத்தினி பெண், ஊரிலே ஒரு நெருப்பை போன்ற யாரும் அணுக முடியாத பெண், ஊரிலே ஒழுக்கத்திற்கு மிகவும் பெயர் போன பெண், ஊரிலே இபாதத்து செய்து செய்து அல்லாஹ்விற்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழுகிற ஒரு பெண். இவ்வளவு நல்ல பெயர் எடுத்த ஒரு பெண் அல்லாஹுவின் உத்தரவின் பேரில் கைக்குழந்தையோடு ஊருக்குள்ளே நுழைகிறார்கள். இனி குர்ஆனுடைய வார்த்தைகளிலிருந்து அதை பார்க்கலாம். ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு, குழந்தையை சுமந்து கொண்டு தன் கூட்டத்தாரிடம் வருகிறார். காலு யா மரியம் லகத் ஜிஇதி ஷைஅன் ஃபரியா, மரியம், மிக மோசமான ஒரு காரியத்தை நீ செய்து விட்டாய். யா உஹ்த ஹாரூன், ஹாரூன் வழி சகோதரியே, மாக்கான அபூ கிம்ரஅ சௌஇன், உங்க தகப்பனார் கெட்டவர் அல்ல. ஒமாக்கானத் உம்முகி பகியா, உங்க தாயும் தவறான நடத்தை உள்ளவள் அல்ல. இப்படி செய்து விட்டாயே என்று பேசுகிறார்கள். ஏறத்தாழ ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு இடத்திலே கூடிவிட்டார்கள். குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டிருக்கிற மரியம் நிற்கிறார். மரியமிடம் அப்படி இப்படி என்று சொல்லுவதற்கெல்லாம் எந்த கருத்தும் இல்லை, அவர் பேசவும் இல்லை. கையிலே குழந்தையை வைத்திருக்கிறார்.
அப்ப குழந்தையை ஏந்தி கொண்டு வந்த அந்த பெண்ணை பார்த்து இப்படி நிறைய பேசிய போது ஒண்ணுமே சொல்லல. ஃபஅஷாரத் இலை. இந்த குழந்தைய கைய காட்டினாங்க. தொட்டிலிலே படுத்திருக்கிற குழந்தையை கையை காட்டினார்கள் மரியம் அம்மா. அப்படின்னா என்ன? நீங்க எதை கேட்கறதுனாலும் அந்த குழந்தைகிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க உடனே கேட்டாங்க, காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி சபிய்யா. தொட்டியில இருக்கிற குழந்தைகிட்ட நாங்க எப்படி பேசுவோம் என்று அவர்கள் கேட்டு பதில் பெறுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். உலக வரலாற்றில் முதன் முதலாய் தொட்டிலே இருக்கிற பிறந்த குழந்தை சில நாட்கள் என்று சொல்லுவதை விட சில மணி நேரங்களே ஆன குழந்தை பேசத் துவங்குகிறது. என்ன பேசு தெரியுமா? குரானில் இருக்கிறது, சூரா மரியமின் துவக்கத்தில். கால இன்னி அப்துல்லா. குழந்தை பேசுது, நான் அல்லாஹுவினுடைய ஒரு அடியான். ஆதானியல் கிதாப். இறைவன் எனக்கு வேதம் கொடுக்கிறான். வஜஅலனி நபிய்யா. இறைவன் என்னை நபியாக ஆக்குகிறான், தீர்க்கதரிசியாய் ஆக்குகிறான். வஜஅலனி முபாரகன் ஐனமா குன்து. நான் எங்கே இருந்தாலும் பாக்கியம் பொருந்தியவனாய் பரக்கத்து பெற்றவனாய் நான் இருக்குமாறு அல்லாஹ் செய்திருக்கிறான். வ அவ்ஸானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா. உயிரோடு வாழுகிற காலம் வரை நான் தொழுது வருமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் இறைவன் எனக்கு வசியத்து செய்திருக்கிறான். என்னுடைய தாயை பேணுமாறு எனக்கு இறைவன் உத்தரவிட்டிருக்கிறான். வலம் யஜ்அல்னி ஜப்பாரன் ஷகிய்யா. என்னை இறைவன் வம்பனாகவோ துர்பாக்கியசாலியாகவோ கொடுங்கோலனாகவோ இறைவன் ஆக்கவில்லை. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து. நான் பிறந்த நாளிலும் என் மீது இறைவனின் கிருபை, இறைவனின் அமைதியும் சாந்தியும் என் மீது உண்டாகி இருக்கிறது. யௌம உலித்து, நான் பிறந்த நாளிலும், வயௌம அமூத்து, நான் இறக்கும் நாளிலும், வயௌம உபஅது ஹய்யா, நான் மீண்டும் உயிரோடு எழுப்பப்படுகிற நாளிலும் என் மீது இறைவனின் சலாமத்து உண்டு, சலாம் உண்டு. இவ்வளவையும் பேசி முடிக்குது அந்த குழந்தை. இந்த குழந்தை பேசின இந்த கண்டென்ட் இருக்கா இல்லையா, இந்த கண்டென்ட்ல நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணு, என் தாய் குற்றமற்றவர், நான் அல்லாஹ்வுடைய அடியான். இறைவன் எனக்கு வேதமும் கொடுத்திருக்கிறான், நபியாகவும் ஆக்கியிருக்கிறான். இந்த ரெண்டையும் பேசுகிறது ஒரு நபியின் வேலை. அதுக்கு அடுத்து தொழுகுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் பெற்ற தாயை பேணுமாறும் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். உலகம் முழுக்க வாழுகிற ஒவ்வொரு முஃமினுக்கும் முஸ்லிமுக்கும் பொருந்துகிற இந்த வாசகமெல்லாம் பேசி முடிக்கிறார்கள். அப்ப இதன் சுருக்க கருத்து என்ன? என் தாய் குற்றமற்றவர். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தாயின் மீது அவதூறு கூறுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களால் இயலாத முடியாத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு வேளை நான் இங்கே ஒரு தொட்டில் குழந்தையாக பேசுகிறேன் என்றெல்லாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசி முடித்தார்கள். உலக வரலாற்றில் தொட்டிலில் பேசிய முதல் குழந்தை இது. இரண்டாவது குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிரபராதி என்று சொல்லுவதற்காக பேச வைக்கப்பட்ட குழந்தை. நீண்ட வரலாறு வேண்டாம், சுருக்கமாய் முடிப்போம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அரண்மனையில இருக்கிற அரசரின் மனைவி அடைவதற்காக துரத்துகிற போது, இல்லை இது பாவம், அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லி ஓடினார். பின்னாலே துரத்தி கொண்டு இந்த பெண்ணும் ஓடினார். பின்னால் இருந்து சட்டையை பிடித்து இழுத்ததில் பின் சட்டை கிழிந்து போய்விட்டது. சரியாக மெயின் கேட்டை அடைந்து வாசலை திறக்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். வெளியிலே கணவர் நிற்கிறார், இந்த பெண்ணுடைய கணவர். என்ன நடப்பது என்று தெரியவில்லை. செய்வதறியாதும் சொல்வதறியாதும் நிற்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பொதுவாக சில பெண்களின் பாணி இது. வசமாக சிக்கி கொண்ட நேரத்தில் அடுத்தவர்களை சிக்க வைத்து விடுவது. உடனே அந்த அம்மா என்ன கேட்டுச்சு தெரியுமா? ஹிய ராபதத்னி அன் நப்சி. இவருதான் என்ன கெடுக்கிறதுக்கு வந்தாரு. மா ஜஸாஉ மன் அராத பி அஹ்லிக சூஅன் இல்லா அன் யுஸ்ஜன் அவ் அதாபுன் அலீம். உங்க குடும்பத்தையே ஒருத்தன் கை வச்சு கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான்னா அவனுக்கு என்ன தண்டனை? கடுமையான வேதனையா இருக்கும், ஜெயில் தண்டனையா இருக்கும்.
அந்த தண்டனை தானே கொடுக்கணும்னு அந்த அம்மா பேசின உடனே செய்வதறியாது கொஞ்சம் குழம்பி போய் நிற்கிறார் கணவரும் அரசருமான அவர். ஏன்னா முடிவெடுக்க முடியல. யூசுப் அப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர் அல்ல. அவர்களின் கடந்த கால வரலாறு முழுக்க பரிசுத்தம். மனைவி இப்போது வாயை திறந்து இவர் என்னை கெடுக்க வந்தார் என்று வேறு சொல்லுகிறார், தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வேறு சொல்லுகிறார். அந்த நேரத்தில் செய்வதறியாமல் விழித்த போது ஒரு முடிவு தப்பா எடுத்து யூசுப் தான் குற்றவாளி என்று முடிவெடுத்து விடுவார்களோ என்கிற ஒரு சூழல் அங்கே ஏற்பட்ட போது அரண்மனை தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு உறவுக்கார குழந்தை, அந்த குழந்தை பேசுகிறது, சாட்சி சொல்லுகிறது. என்னன்னா அரசருக்கு பாடம் சொல்லுகிறது. நீங்க நல்லா பாருங்க. இன்கானத் கமீசுகு குத்தமின் குபுலின் ஃபசதகத் வஹுவ மினல் காதிபின். சட்டை முன்பக்கம் கிழிஞ்சிருந்துச்சுன்னா கெடுக்கிறதுக்கு இவரு போனப்போ அந்த அம்மா சட்டையை கிழிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். முன்பக்கம் சட்டை கிழிந்திருக்குமானால் அந்த பெண் சொல்லுவது உண்மை, யூசுப் பொய்யராகுவார். இன்கானத் கமீசுகு குத்தமின் துபுரின், பின்னால் இருந்து சட்டை கிழிக்கப்பட்டிருந்தால் அப்ப என்ன அர்த்தம்? ஃபகதபத் வஹுவ மினஸ் சாதிகீன். இந்த அம்மா தான் பொய் சொல்லுது, யூசுப் உண்மை சொல்லுகிறார். காரணம் பின்னாடி இருந்து சட்டை கிழிஞ்சிருக்கு. ஃபலம்மா ரஆ கமீஸஹு குத்த மின் துபுரின். இப்ப இந்த தொட்டில் குழந்தை இதை பேசிவிட்டது. அரசர் பார்க்கிறார், சட்டை பின்னால் கிழிந்திருக்கிறது. உடனே சொன்னார், இன்னஹு மின் கைதிக்குன். இது பெண்களை பார்த்து சொல்லுகிறார், இது உங்க சூழ்ச்சி. இன்ன கைதகுன்ன அதீம். பெண்களே, உங்கள் சூழ்ச்சி ரொம்ப பயங்கரமானது என்று ஒரு ஒரு உலகத்திற்கு தேவையான, காலத்திற்கும் தேவையான ஒரு பாடத்தை இந்த கணவர் பேசுகிறார். ஆக தொட்டிலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை நிரபராதி என்று நிரூபிக்க அல்லாஹ் பேச வைத்த 2வது குழந்தை இது. 3வது குழந்தை, தொட்டிலில் பேசிய குழந்தையெல்லாம் பார்த்து விடுவோம். அன்பானவர்களே, ஃபிரௌனுடைய மகளுக்கு பெயர் மாஷிதா. இந்த மாஷிதா தாய் வழியில், ஆசியா அம்மா வழியில் தன் தந்தையான ஃபிரௌனை இறைவன் என்று ஏற்காமல் அல்லாஹுவை ஒருவன் என்று, அவன்தான் ரப்பி என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தால் கைக்குழந்தையோடு இருக்கிற மாஷிதாவை தண்டனைக்கு ஆளாக்குகிறான் ஃபிரௌன். தண்டனை கொடுக்கப்படும் இடத்திலே கொண்டு போய் நிற்க வைக்கப்பட்டு விட்டது தாயும் குழந்தையும். ஃபிரௌன் தண்டனையின் விபரீதத்தை காட்டி கொள்கையிலிருந்து பின்வாங்குமாறு ஏற்பாடு செய்தான். கொதிக்க வைக்கப்பட்ட ஜைத்தூன் எண்ணெய், மிகப்பெரிய ஒரு சட்டியிலே எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது. யாரை தூக்கி போட்டாலும் உடனடியாக அவர்கள் பொரிந்து விடுவார்கள். உயிர் உடனடியாக துடிதுடித்து போய்விடும். இவர்களுக்கு காட்டுவதற்காக சில கைதிகளை எடுத்து எண்ணெய் கொப்பரையிலே போட்டு அவர்கள் துடிதுடித்து இறந்து போவதையும் காட்டப்பட்டது. வரிசையாய் சில பேரை காட்டினார்கள். அடுத்து இந்த குழந்தையை தூக்கினார்கள். குழந்தையை எண்ணெய் கொப்பரையிலே போட்டு கொப்பளிக்கிற எண்ணெயில் குழந்தையை அவர்கள் உயிரோடு கொல்லப் போவதை பார்த்த லேசாக குழந்தையின் மீதுள்ள பிரியத்தால், இரக்கத்தால், பாசத்தால் கொஞ்சம் தடுமாற்றம் அடைவதற்கு இந்த பெண் மாஷிதா லேசாக மனசு மாறுகிறார்கள். கொள்கையில் உறுதி இல்லைன்னு இல்லை, ஆனா குழந்தை கண்ணுக்கெதிரே இப்படி துடிதுடித்து போவதை எந்த தாய் ஏற்றுக்கொள்ளுவாள்? லேசான ஒரு தடுமாற்றம் மனதுக்குள்ளே வந்த போது அல்லாஹு ரதியா, அந்த பால்குடி குழந்தையை அல்லாஹு பேச வைத்தான். என்னன்னு தெரியுமா? தாயே, பொறுமையாயிரு. நீ எடுக்கிற முடிவு தப்பான முடிவாயிடக்கூடாது. நாம் சத்தியத்தின் மீது இருக்கிறோம். அல்லாஹு மட்டும்தான் ஒரே இறைவன், அவன்தான் ரப்பு. எனக்கு ஒன்றும் ஆகாது, என்ன ஆனாலும் என் ரப்பு இருக்கிறான். அந்த தாயை கொள்கையிலே உறுதிப்பட வைப்பதற்காக இறைவன் பேச வைத்தான். ஒரு பால்குடி குழந்தை பேசியது. இது 3வது வரலாறு. 4வது ஒரே ஒரு செய்தி சுருக்கமாய். ஜுரைஜ் என்று ஒரு வணக்கசாலி இருந்தார். தவறான நடத்தை உள்ள பெண் தவறுக்கு அவரை அழைத்தாள். அவர் செவிமடுக்கவில்லை. பழிவாங்க நினைத்த பெண் என்ன செய்தால் தெரியுமா? யாரோ ஒரு இடையனோடு போய் தவறாக நடந்து அதிலே கர்ப்பமாகி அந்த குழந்தை பிறந்தவுடன்
பிறந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து, இது ஜுரைஜுக்கு பிறந்தது, நீங்கள் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் வெளியில போயிருந்தப்ப இவரு என்னை கெடுத்தாரு, அதுல பிறந்த குழந்தை என்று சொன்ன போது ஜுரைஜை தாக்கினார்கள். அவர் கட்டி வணங்கி கொண்டிருந்த ஆலயத்தை இடித்தார்கள். ரத்தம் வருகிற அளவுக்கு அடித்தார்கள். ஜுரைஜ் சொன்னார், குழந்தையை கொண்டு வாருங்கள். குழந்தையை கொண்டு வந்த உடனே ஜுரைஜ் வயிற்றிலே, அந்த குழந்தையின் வயிற்றிலே ஒரு குத்து குத்தி லேசாக கையை வைத்து, யார் உனது தந்தை என்று கேட்டார்கள். இறைவன் பால்குடி குழந்தையை பேச வைத்தான். எனது தந்தை இந்த ஆடு மேய்க்கிற இடையன் என்று சரியான முகவரியோடு சொன்னது ஜுரைஜ் அவர்கள். ஊர் மக்களினுடைய அவச்சொல்லிலே இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அன்பானவர்களை, இந்த 4 பேர்தான் தொட்டிலில் பிரபலமாக பேசிய, பால்குடி பருவத்திலேயே பேசிய, கைக்குழந்தையாக இருக்கிற போது இறைவனால் பேச வைக்கப்பட்டவர்கள். இதிலே முதல் நபர் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஈமானிலே உறுதியை ஏற்படுத்துவதற்காக, நல்லோர்களை நிரபராதி என்று சொல்லுவதற்காகத்தான் இத்தனை குழந்தைகளையும் பேச வைத்தான். உலகத்தில் பெரிய குற்றம் அவதூறு சொல்வது. ஒரு நிரபராதியின் மீது தவறாக நடத்தை உள்ளவர் என்று கற்பிப்பது. அல்லாஹ் நம் நாவுகளை அவதூறுகளிலிருந்தும் இட்டுக்கட்டிலே இருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.